தமிழ்நாட்டினுடைய கல்வி வளத்தை கொள்ளையடிக்கிற முயற்சி அப்படின்னு கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு பீட்டர். ஆசீர்வாதம் எப்படி பாக்குறீங்க? வணக்கம் வணக்கம் கார்த்திகை செல்வன். இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். டெல்லிக்கு பக்கத்துல உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் பேராசிரியராக இருக்கிறேன். இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன் வந்த உடனடியாக இது என்னையும் பாதிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நான் ஒவ்வொரு பக்கமா நான் படித்தேன். பீட்டர் அல்போன்ஸ் நல்லா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன் ஏற்கனவே நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி இது டிராஃப்ட் ரெகுலேஷன். இன்னும் 5ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஸோ இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, அதாவது மாணவர்கள் ஆரம்பிச்சு, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் நடத்துறவங்க ஆரம்பிச்சு, அதே மாதிரி என்னைய மாதிரி ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க இல்லைங்களா, நாங்களும் அதே மாதிரி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை நடத்துற தனியார் நிறுவனங்கள், அரசுகள், அதாவது மாநில அரசுகள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 20 மாநில பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இயங்குகின்றன. ஆக மொத்தம் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் தங்களுடைய எண்ணங்களை இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய பதிவை நான் ஆல்ரெடி உடனடியாவே நான் போட்டேன். அதாவது எப்ப டிராஃப்ட் ரெகுலேஷனை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதை நான் பதிவு பண்ணிட்டேன். சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல இன்னைக்கு நடந்த இந்த சட்டமன்றத்துல ஒரு சில வார்த்தைகள், அந்த தீர்மானத்தை முன்மொழியும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த வார்த்தைகளுக்கு நான் சரியான ஒரு பதிலை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் முயற்சி நம்பர் 1. நம்பர் 2, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. நம்பர் 3, மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா, தன்னாட்சியை பறிக்கப்படுவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறமேட்டு மக்கள் மன்றத்தை, நீதிமன்றத்தை ஆடுவோம். இப்போ இதுல உள்ள அவங்களுடைய அந்த ஐயப்பாடுகளுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பெர்சே இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ல 7 பாயிண்ட், ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது முதல்ல இந்த ஒரு இஷ்யூ கடந்த ஒரு வாரமா தான் பேசப்படுகிறது. உங்களுடைய சேனலை இப்ப பாக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய புரிதலுக்காகவாது நான் ஒரு 7 பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு பதில் சொல்ல. எனக்கு செய்தியை முதல்ல வெளியிட்டோம் தமிழ்நாட்டுல, அதுக்கு பிறகு கட்சிகள் பார்த்திருக்கிறாங்க, விரிவா சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் சொல்லுங்க, ஆடியன்ஸ்க்கு சொல்லதிகாரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அம்சங்களை சொல்லலாம், தவறு ஒண்ணும் இல்லை. அதாவது நம்பர் 1 யூஜி பிஜி படிச்சாங்க இல்லைங்களா, அவங்கதான் அதே ஃபீல்டுல திரும்பி அதே டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் ஆகணும். இதுவரை இருந்தது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சேன். ஆனா ஒரு சில காரணங்களுக்காக நான் எம்எஸ்சி படிக்க முடியல, வேலைக்கு வந்துட்டேன். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேஷ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சேன், பிஹெச்டி மேனேஜ்மெண்ட்ல படிச்சேன். இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ப்ரொஃபசரா இருக்கேன். இது மாதிரியான நிறைய பேருக்கு இப்படி, அதாவது லைனை மாத்தி ஒரு சில காரணங்களால மாற்றப்பட்டவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு, எந்த சப்ஜெக்ட்ல அவங்க பிஹெச்டி பண்ணாங்களோ அவங்களுக்கு அதே துறையில வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது, நான் திரும்பி சொல்றேன், இது டிராஃப்ட் தான். யாரு வேணாலும் இதுக்கு எதிர்த்து தங்களுடைய நினைவுறேன். இந்த மாதிரியான கிராஸ் மேஜர்ஸ் எல்லாம் நீதிமன்றங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு கடந்த காலங்கள்ல. வழக்குகள் இருக்கு, இதை நினைவூட்டுறேன். ஆனா டிராஃப்ட் தான். எஸ், ஓகே. ஆமா, ஏன்னா இப்பதான் அவங்களே சொல்லியிருக்காங்களா நீதிமன்றத்துக்கு போக போறேன் அப்படின்னு. இது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அடிப்படையில 2 அம்சத்தை அவங்க சொல்றாங்க சார். துணைவேந்தர் நியமனம் அப்படின்னு வர்றதுல நீங்க சொன்னதுல இன்னொன்னு நீங்க சொல்ல மறந்தது, அல்லது நீங்க அந்த தீர்மானத்துல அவங்க சொன்ன ஒரு அம்சம் இருக்கு. மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. நான் சொல்றேன், அதுக்குதான் வரேன். நான் பிசி போஸ்ட நான் 7வது பாயிண்டா நான் வச்சுக்க விரும்புகிறேன்.
நம்பர் 2 வந்து என்னன்னா இந்திய மொழிகளில் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட வேண்டும். இந்திய மொழிகள் இன்க்ளூட்ஸ் தமிழ் ஆல்சோ. அடுத்தது 3வது நோட்டபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு 9 ஃபீல்ட வந்து கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா ஒரே பாடத்துல அவங்க ப்ரொஃபஸர்கள் வந்து அதே பாடத்தை மட்டுமே திரும்பி அதே படிக்காம மத்ததையும் அவங்களுடைய வியூஸும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பிராடன் ஆகணும்ன்றதுக்காக. 4வது பாயிண்ட் வந்து யோகா, மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதுக்கு வந்து வாய்ப்பு. 5வதாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறமேட்டு ஈவன் வந்து உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வாய்ப்பு. அதுக்கு அப்புறமேட்டு ஏபிஐ ஸ்கோர் ரொம்ப முக்கியமானது. ஏபிஐ ஸ்கோர் அப்படின்றது அந்த ஏபிஐ ஸ்கோரை ஒட்டி தான் எங்களுக்கு ப்ரொமோஷன் இதுவரை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஆய்வு கட்டுரை வந்துட்டா இவ்வளவு மார்க், அடுத்த ஆய்வு கட்டுரை அடுத்த மார்க். இந்த சமயத்துல முதல் முறையாக இந்த ஏபிஐ ஸ்கோரை வந்து வெளியிடப்படுறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குவான்டிடேட்டிவ் இல்லாம குவாலிட்டேட்டிவ் கொண்டு வந்தாங்க. இப்பதான் முக்கியமான பாயிண்ட் வைஸ் சான்சலர், துணைவேந்தர்களுடைய இந்த நியமனம். அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு துணைவேந்தருக்குரிய அந்த நியமனத்துக்கு யூஜிசியுடைய அந்த கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி என்னன்னா அந்த சர்ச் கமிட்டி நியமிக்கப்படும். அந்த சர்ச் கமிட்டி யார் யார் இருப்பார்கள் என்றால், நம்பர் 1 சான்சலர், தமிழ்ல வேந்தர் அல்லது ஒப்ளிக் விசிட்டர். 2வது நான் திரும்பி சொல்றேன், கவர்னர்ன்ற வார்த்தை இங்க இல்ல. பர்சே கவர்னர் இல்லைன்றதுக்கு நான் காரணமும் சொல்றேன். அப்ப முதலாக வேந்தர் அவர், நான் அதுக்குதான் சொல்றேன் அது சான்சலர்ன்றதுக்கு. ஏன்னா கார்த்திகேயன் இது வந்து ஹைலி டெக்னிக்கல். இந்த இடத்துலதான் முதல்வர் சான்சலர் முதல்வரா இருப்பாரா? முதல்வர் சான்சலரா இருப்பாரா? மாநில முதலமைச்சர் சான்சலரா? அதாவது இந்த 20 மாநிலங்கள் சொன்ன இல்லைங்களா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 20 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் உள்ளது. இன்னைக்கு வந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டம் 1981 எடுத்தீங்கன்னா அதுல எடுத்த உடனே சான்சலர் யாருன்னு அந்த சட்டத்துல சொல்லி இருக்குது. அந்த சட்டத்தின்படி சான்சலர் யாருன்னா கவர்னர். கவர்னர் அப்படின்னா திரு RN ரவின்றவர் இப்ப உள்ளவரா இருக்கலாம். ஆனால் அந்த கவர்னர் பதவியில எந்த ஒரு பேர் கிடையாது. 20 சட்டத்துக்கு 20 முறை வந்து கவர்னர் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இல்ல இப்ப இவங்களும் தமிழ்நாடு அரசோ எதிர்கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளோ திரு ரவி அவர்களை பொருத்தி பார்க்கல. ஆளுநர் யாராக இருந்தாலும் இங்கேயும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொருத்தி பார்க்கல. முதலமைச்சர் அங்க வேந்தராக இருக்கலாம் அப்படின்னா யார் வேணா வரலாம். இங்க தனிநபர்களை வைத்தே இந்த பிரச்சனை இல்ல. இப்பதான் நீங்க ஒரு பாயிண்ட் வரீங்க. இப்பதான் ஒரு பாயிண்ட் வரீங்க. இப்ப வந்து இந்த வேந்தர் அப்படின்றது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேந்தர் யாரா இருக்கிறாங்க, துணை ஜனாதிபதி வந்து இருக்கிறாங்க, விசிட்டர் ஜனாதிபதியா இருக்காங்க. பத்தி மாநில அரசாங்கம் கவலையப்படல. ஏன்னா அது உங்க ஃபண்டிங், உங்க நிதிநிலை, உங்களுடைய செயல்பாடு. லெஜிஸ்லேஷனை பொறுத்தவரை இந்த கைட்லைன்ஸ் பொறுத்தவரை இது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ்க்கு ஆரம்பத்துல கேள்வி கேட்டாரு. இது வந்து ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷனா இருக்கும் பட்சத்துல இத பத்தி கண்டிப்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை. நிறைய விஷயம் சொல்றோம்ல திரு ஆச்சாரி, ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து சர்ச் கமிட்டி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு யாராவது இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அது சொல்லுங்க. அதுதான் சிம்பிள். மாநில அரசுடைய பிரதிநிதியாக சிண்டிகேட் செனட்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் வராங்க இல்லீங்களா, அவங்க அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை யாருமே மறுக்கவே இல்லை. ஆக மொத்தம் இந்த இடத்துலதான் இவங்க வந்து திசை திருப்ப விரும்புகிறார்கள். எங்களுடைய அதிகாரத்தை எடுத்து விட்டார்கள். நான் சொன்ன இல்லீங்களா, இந்த 5-6 வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க இல்லீங்களா, இதை வந்து மடைமாற்றதுக்கு செய்வதற்கு தான் இந்த முழு வாய்ப்பு. நீங்க வரைவறிக்கையில் என்ன சொல்றீங்க? இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இருக்கா இல்லையா? உங்க கண்ட்ரோல் வந்துருச்சா? வரல. கன்கரண்ட் லிஸ்ட் என்ன சொல்றீங்க? இதை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யூஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது? இருங்க. அப்புறம் பட்டங்கள் வழங்க மாட்டோம். பட்டங்கள் வழங்க மாட்டோம். இல்ல பட்டங்கள் வழங்க மாட்டோம். அது வந்து நேரடியான மிரட்டல்னு சொல்றாரு முதலமைச்சர்.
அதுக்குதான் காரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு பட்டத்தை வாங்குற ஒரு பையன் நாளைக்கு வந்து அவன் வெளிநாட்டுல வேலை செய்யறவனா இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு வேலை செய்யறவனா இருந்தாலும் சரி, அந்த பட்டம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெகக்னிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட ரெகக்னிஷன் இல்லாட்டினா அது வெறும் தாள் தான். அந்த தாளுக்கு எந்த ஒரு வேல்யூம் கிடையாது. ஆக மொத்தம் அதனாலதான் அதை வச்சு நீங்க பகிரங்க மிரட்டல் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு சார். மிரட்டல் நாங்க மிரட்டல் இல்ல சார். இப்படியாப்பட்ட வாங்கி கொண்டு போற ஒரு பட்டத்தை வெளிநாட்டுல அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அது மேல ஒரு முத்திரை குத்தலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உலகத்துல எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு எந்த நாட்டுக்கும் அதை கொண்டு போனீங்கன்னா செல்லாது சார். நான் ஒரே ஒரு உதாரணம். அதனால அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கட்டுப்பாடுகளை, உங்களுடைய புதிய நெறிகளை, புதிய கட்டுப்பாடுகளை ஏற்கணும்னு நீங்க பிரஷர் பண்றீங்கன்றாங்க. அதை ஏற்க முடியாது. அதிமுக சொல்லுது, பாமக நாங்க ரெகுலேட் பண்றோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெகுலேட் தான் பண்றோங்கிறாரு.